my god! Oh my god! ஃபுல்லா செக் பண்ண நாட்டு மக்களுக்கு சொல்லணும். நாட்டு மக்களுக்கு தெரியாது. இந்த கேஸ் லீக்கேஜ் கூட நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான், ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லலாம். நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணேன் கேஸ் ஸ்டவ்வை வந்து மாற்ற போகிறேன். நான் என்ன கேஸ் ஸ்டவ் வந்து மாற்றிருக்கேன், அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, பழைய கேஸ் ஸ்டவ்வுடைய பிரச்சனைகள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஒண்டர் பாலின் vlog சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசாக பார்த்தீங்கன்னா கிளன்ற கம்பெனியில் எஸ்எஸ் குக்டாப் தான் வாங்கியிருக்கேன். இது 3 பர்னர் ஸ்டவ்வு. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 7496 ரூபா. இதே 3 பர்னர் ஸ்டவ் வந்து உங்களுக்கு 4250 ரூபாய் கூட கிடைக்கிது. ஆனால் அதனுடைய மெட்டீரியல் வேறு, எஸ்எஸ் மெட்டீரியல் இல்லை, ரொம்ப தகரம் போல் இருக்கும். இது கொஞ்சம் நார்மல் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப தகரம் மாதிரி இல்லாமல் சவுண்ட் வராமல் இருக்குது. ஆனால் ஓவர் வெயிட்டாகவும் இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இந்த 3 பர்னர் ஸ்டவ்வோடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பொங்கன்னா கீழே வழியாது, கருப்பு கலரில் ஒரு வளையம் 3த்துக்கும் கொடுத்துருக்காங்க. என்னுடைய பழைய ஸ்டவ்வில் பொங்கி ஊற்றி இந்த மாதிரி அடியிலெல்லாம் ரொம்ப மோசமாகிடுச்சு. அது இல்லாமல் நான் வந்து ஆன் பண்ணுற இடத்துல கேஸ் லீக் ஆகிறதால சமையலை முடித்த உடனேயே கீழே வந்து ஆஃப் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலி வெளியில் போகும்போது தான் ஆஃப் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு சமையலுக்கும் இடையில கேஸ் லீக் ஆகுது, சீக்கிரம் கேஸ் தீந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப மோசமான நிலைமை. அதனால தான் அதை தூக்கி போட்டேன். இந்த ஃபேபர் ஸ்டவ் வந்து கிளாஸ் டாப்பால் ஆனது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஒரு பர்னருக்கும் இன்னொரு பர்னருக்கும். இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு பர்னருக்கும் இன்னொரு பர்னருக்கும் அவ்வளவா ஸ்பேஸ் கிடையாது. இது வந்து நாபும் வேறு மாடல், ஆன் ஆஃப்லாம் பழைய மாதிரி கிடையாது, இது வேறு மாதிரி. பொங்கி ஊத்தனா கீழே வந்து வழியாது, அடியில் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து வீணாகாது. இந்த ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்களே நான் சர்வீஸ்க்கு கூப்பிட்டோம்னா 250 ருபீஸ் வந்து கேட்குறாங்க. அந்த கம்பெனிக்காரங்களும் மாற்றுறது ஒன்று தான், நம்மளுடைய சர்வீஸ் மேனை வச்சு மாற்றுறது ஒன்று தான். இதுக்கு வேறு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணுமா, அவங்க சொன்ன டைமில் தான் நம்ம வந்து மாற்றணுமா, இந்த மாதிரி நிறைய வந்து சொன்னாங்க. அதனால் நான் என்னுடைய ரெகுலராக சர்வீஸ்க்கு கொடுக்குற இடத்துல யார்கிட்ட கொடுப்பனோ அவங்களே வந்து மாற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இவங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு விசிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க எப்பயுமே. ஏதாவது மாற்றுறதா இருந்தால் தனியாக வந்து அதுக்கு பே பண்ணணும். உங்களுக்கு இந்த சர்வீஸ் மேன் வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பரை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மொகப்பேர், மதுரவாயில், அம்பத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. முகப்பேரில் பார்த்தீங்கன்னா டிவைன்னு ஒரு இந்த மாதிரி கேஸ் ரிப்பேர் பண்ணுற கம்பெனி இருக்குது. ஸோ அங்கேருந்து ஆள் கூப்பிட்டுருந்தேன். இவர் வந்து இதை மாற்றி கொடுத்துட்டு நல்லா சேஃப்டியாக இருக்குது. அந்த பர்னர்லாம் ஏதாவது ப்ராப்ளமாக செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட காக்ரோச் வருது. இந்த சந்துலேருந்து தான், கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, ஆனால் அந்த சந்துக்குள்ளே இருந்து முட்டை போட்டு வருதுங்க. இடம் கம்மியாக இருக்குது. அது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. அதில் இருக்கட்டுமா? இது பித்தளை போட்டால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். கழுவி என்ன தரம் போடும். புதுசு இது யூஸ் பண்ணுங்க. எல்லாம் ஒரே சைஸ் தானா? எல்லாம் ஒரே இதுதான், த்ரெட்டு மாறும். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, ஹைட்டும். அது ஃபர்ஸ்ட் டைம் மாட்டும்போது இவங்கள வச்சு செக் பண்ணிட்டு அப்புறம் மாட்டுறது ரொம்ப நல்லது. இப்படிலாம் செக் பண்ண நாட்டு மக்களுக்கு சொல்லணும், நாட்டு மக்களுக்கு தெரியாது. இந்த கேஸ் லீக்கேஜ் கூட நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் சொன்னீங்களா ஆயில், அது வீடியோவாக போட்டாச்சு. நாங்கள் நீங்களே எங்கள் வீடியோவில் வந்துடுங்க, போட்டாச்சு. போதும் அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டு தான் இதை வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ ஆன்லேயே வச்சுட்டு நம்ம செக் பண்ணணும். ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி செக் பண்ணணும். சரி சரி. ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இதை பற்ற வச்சிங்கன்னா கேஸ் இருக்கும், கொஞ்சம் கேஸ். அந்த கேஸ்லேயே வந்து நம்ம இதை செக் பண்ணிக்கணும். ஓ, டவுட் இருக்கிற மாதிரி இருந்தால், டவுட் இல்லை அப்படின்னா இப்படியே செக் பண்ணலாம். சரி சரி. ஏன்னா திடீர்னு இந்த இடத்துலலாம் லீக் இருந்ததுன்னா ஃபயர் அதிகமாக பிடிக்கும்.
இப்போ சப்போஸ் இந்த எல்லில் போனோம் ஒரு நாள் நைட்டு அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு சமைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி கையோட க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். மாம்பழம் கேசரி பண்ண போகிறேன். மாம்பழ கேசரிக்கு நல்ல பழுத்த மாம்பழத்தை இந்த மாதிரி நல்லா தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். குழைய அரைக்கணும், அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகி வாசனையாக இருக்கும். திரியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நல்லா அரைச்சிட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு வானலில் நெய்யை விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஸ்டவ்வில் நான் செய்கிற ஃபஸ்ட்டு ரெசிபி இது தாங்க. இதுக்கப்புறம் தான் மற்ற குக்கிங்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டவ்வை யூஸ் பண்ணி. என்ன ஒன்று பெரிய ஏனமாக வச்சு செஞ்சால் பக்கத்தில் இருக்க பர்னரில் சமைக்க முடியாது போல், ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்து பர்னரும் தெரியுது. முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு கப்பு ரவா எடுத்துட்டு அதே நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்னொரு பக்கம் கெட்டிலில் சுட தண்ணி சுட வச்சிட்ருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வேலை ஆகும். அதே சமயம் அடி பிடிக்காமல் ரொம்ப நேரம் கிண்டிட்டு இருக்காம உடனே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒய்யின்னு ஒரு சத்தம் வருது, உஸ்ஸன்ட்டு. சீக்கிரம் குக் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணால். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு கேஸ் பர்னரில் கூட நம்ம சுட தண்ணி வச்சுட்டு டக்குன்னு எடுத்து ஊற்றிக்கலாம். அது மாதிரி ரவை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அப்படி வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி வெடித்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஷைனியாக அதே சமயம் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். இது ஒரு ட்ரிக்கு தான். கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரிக்கில் பண்ணால். இங்கே பாருங்கள், நல்லா பொங்கிடுச்சு. இப்போ வாங்கணும்னு நினச்சி அது ஒரு முடிவு பண்ணி அப்புறம் சில்வர் டாப் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணி அப்பா வாங்கியாச்சு. இப்போ ஸ்வீட்டும் பண்ணியாச்சு. ஒரு கப்பு ரவைக்கு 1.25 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் நான். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சர்க்கரையுடைய தன்மை கூட்டி கொடுக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனேயே நம்ம மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், புளிப்பான மாம்பழம் இல்லாமல் தித்திப்பான மாம்பழமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அப்பயுமே 1-2 பல்ப் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். செம்ம வாசனையாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அடிக்கடி பைனாப்பிள் கேசரி பண்ணியிருக்கேன். மாம்பழம் ரேர் தான். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில். நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. மாம்பழ கேசரி நல்லா வாசனையாகவும் இருக்கும். பைனாப்பிள் கேசரி மாதிரியே மாம்பழ கேசரியும் நல்லா வாசனையாக இருக்கும். வெந்த பிறகு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வறுத்து வச்ச முந்திரியை சேர்க்கலாம். டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் மாம்பழ கேசரி செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். ஒரு வழியாக பழைய கேஸ் ஸ்டவ்லேருந்து புதிய கேஸ் ஸ்டவ்வுக்கு மாறியாச்சு. ஒரு நல்ல கம்பெனியும் கிடச்சிருக்கு. SS டைப் எடுங்க, நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிரயோஜனமாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கூடவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.